ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா எடுத்தோடனே வீட்டை காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வீட்டுக்கு வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வர போகிறோம். அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு விலாகாகவே இதை கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் ஃப்ரண்ட் வந்து இப்படி தான் இருக்கும். இன்னும் வந்து பூசலை, நம்ம வீட்டில் கட்டினதோடு அப்படியே தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு மேக் ஓவர் மாதிரி பண்ணலாமா? மேக் ஓவர்லாம் ஒன்றும் இல்லை. இந்த இதுக்கு வந்து நான் இப்போ வந்து பெயிண்ட் பண்ண போகிறேன். பூசுறதுக்கு வந்து இப்போதைக்கு பூசுகிற ஐடியா இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு தீபாவளி ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். பாருங்கள், தம்பி வந்து அழுதுட்டுருக்காரு. இப்போ வந்து நம்ம இதை வந்து பெயிண்ட் பண்ணிடலாம். என்னடா கட்டைப்பை தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா சிமெண்ட் இருக்குது. அதாவது ஒயிட் சிமெண்ட்டு கூட வந்து நம்ம வந்து ஒரு லிக்விட் வந்து மிக்ஸ் பண்ணணும். இதுதான் அந்த லிக்விட். நான் வந்து இதில் வந்து டைப் ஆஃப் கலர் வந்து நிறைய கலர் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் வந்து என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இதோட விலை பார்த்திங்கன்னா 40 ரூபா சம்திங் தான் வந்துச்சு. இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தேவையான அளவு சுண்ணாம்பு வந்து எடுத்துக்கிட்டேன், ஒயிட் சிமெண்ட்டு. இது கூட வந்து நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து கை விட்டு மிக்ஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. நான் வந்து கை விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து சுண்ணாம்பு வந்து கலந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதை ஊற்றிக்கலாம். கலரு க்ரீன் கலர். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேஜுக்கு தான் வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த மிக்ஸ் பண்ணி நம்ம திக்னஸ் வந்து பார்த்துக்கலாம். கெமிக்கல் இல்லைங்களா, அதனால் நம்ம ப்ரெஷ்ஷை வந்து வச்சு கலக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த கலரில் வந்து வந்திருக்கு. இந்த கலர் நம்மளுக்கு வந்து போதும். நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடி வச்சுருந்தோம். இந்த செடி எல்லாத்தையுமே எடுத்து ஓரம் கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செடி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீட்ரு பெட்டி மேலே பார்த்திங்கன்னா கோலப்பொடி, அப்புறம் இந்த விளக்கெல்லாம் கழுவுற பொடி எல்லாமே இருந்தது. அது எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சுட்டு நான் வந்து ஒரு வழியாக பெயிண்ட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி வரப்போகுது என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பார்த்திங்கன்னா கலர் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. டார்க்காக இருந்துச்சு. நல்லா டார்க்காக வரும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வந்து அப்படியே கொஞ்சம் மாறிடுச்சு. இருந்தாலுமே எனக்கு பார்க்க இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ அட்ராக்டிவாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் நம்மளே பெயிண்ட் அடிக்கிறது வந்து ஒரு அனுபவம் தான். அது வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். நான் பார்த்திங்கன்னா நான் சீக்கிரம் அடித்து முடிச்சிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே தான் நான் அடிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா தம்பி வேறு முழிச்சிருந்தான், சின்ன தம்பி. பார்த்திங்கனாலே தெரியும், அவங்க உள்ளே உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் தம்பி கூட பேசிக்கிட்டே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பக்கம் பெயிண்ட் வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் அடித்தேன். எனக்கு பெயிண்ட்டை அடித்து முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே நான் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேன். சரன்னு நான் வந்து அடித்து முடிச்சிட்டேன் தம்பிகிட்ட பேசிக்கிட்டே. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு காவாசி அடித்து முடிச்சிட்டோம். அந்த சைடு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி இருக்குது. கையெல்லாம் வலிக்குதுங்க. பெயிண்டர்ஸ்னால் ரொம்ப பாவம். இப்படி அண்ணாந்து அடித்து கழுத்து வலிக்குது, இப்படியே அடித்து கை வலிக்குது. இந்த கலர் நல்லா இருக்கா, இது நான் சூஸ் பண்ண கலர் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம அந்த சைடு அடிக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கிட்டு வந்து அடித்து முடிச்சாச்சு. ஃபுல்லாக கிட்ட அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது. இந்த கேப்பில் வந்து நம்ம அடிக்கணும். இப்போ வந்து நம்ம செப்பல் ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த சைடு வந்து அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இங்கிட்ட அடிச்சுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் அடிச்சிட்டேன், முக்கால்வாசி அடிச்சிட்டேன். இந்த சைடும் அடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா அந்த மேலே ஒரு 3 வரைக்கும் மட்டும் பத்தலை. அதாவது வெள்ளை சிமெண்ட் இருக்குது, பட் அந்த சாயம் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால் இப்போ தான் அண்ணன்ட்ட வாங்க விட்டுருக்கேன். பார்த்திங்கனாலே தெரியும், இந்த மேலேருந்து இந்த கேப்புக்கு ஒரு 3 வரைக்கும் மட்டும் பத்தலை. நம்ம அதை வாங்கி இன்றைக்குள்ளே ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். இந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஃப்ரண்ட்டில் வச்சா தான் கோழிலாம் கொத்திடுது. அதனால் நீ மழை காலம் வர்றது, அடுப்பு வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். விறகு ஃபுல்லாக நனைஞ்சு போய் கிடக்கு அந்த சைடு. அதனால் பார்த்திங்கன்னா அடுப்பு கிணக்கிலே தான் இருக்கும். நம்ம வந்து ஜாடியில் வந்து கொஞ்சம் செடி வாங்கி இங்கிட்ட வைக்கலாம், அங்கிட்டு கொஞ்சம் வைக்கலாம் அப்படின்ற பிளான். எப்படி இருக்குது இந்த கலர், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கலர் பண்ண போகிறோம். வீட்டுக்குள்ளே வந்து என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கமெண்டில் சொல்லிடுங்க.
பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வந்து அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே விறகு இல்லாமல் போட்டிருந்தோமா, அங்கே வந்து கொஞ்சம் முள் கூலம் எல்லாமே இருந்தது. சரி கையோடு பார்த்திங்கன்னா அந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கங்கே என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் கூட்டி வந்து குப்பை எல்லாத்தையுமே அள்ளி ஒரு பக்கமாக வச்சுட்டேன். கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அந்தளவுக்கு வெயிலும் போடல, மழையும் இல்லாமல் கிளைமேட் வந்து நல்லா இருந்தது. அதனால பார்த்திங்கன்னா அந்த ஒரு டயர்ட்னஸ் எதுவுமே தெரியவே இல்லை. பார்த்திங்கன்னா நான் கூட்டி குப்பைலாம் அள்ளி போட்டுட்டு நம்ம செடியை வந்து தூக்கிட்டு வந்து அது இருந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போதைக்கு 2 செடி தாங்க இருக்குது. இந்த இன்டோர் பிளான்ட் ஒன்று, அப்புறம் வந்து ஒரு துளசி செடி. இது 2யுமே நான் காப்பாற்றுறதுக்குள்ள நான் பட்ட பாடு பார்த்திங்கன்னா பெரிய பாடு. கோழி தொல்லை சரியான தொல்லைங்க. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அடித்து முடிச்சிட்டோம். அந்த பெண்டிங் கிடந்துச்சு பார்த்திங்களா, அந்த சைடெலாம் பெண்டிங் கிடந்தது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா வாவ், எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு ஆள் பார்த்திங்கன்னா நம்ம வீடு இப்படி தான் இருக்கும் பார்த்திங்களா, என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அது சேர் வந்து இது மேலே தான் ஏறிட்டு அடித்தேன், சேரை கழுவணும். மிச்ச பெயிண்ட் இருந்தது, மிச்ச பெயிண்ட்டை வந்து இந்த பாத்ரூம் இந்த சைடில் வந்து அடிக்காமல் இருந்தது பார்த்திங்களா, இந்த இதுக்கு வந்து அடித்து விட்டாச்சு. இதுக்கும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து கரெக்டாக வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பெயிண்ட் எல்லாமே அடித்து முடிச்சுட்டு போய் நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா பெயிண்ட் வந்து கை கால் தலை கண்ணுலாம் செதறிடுச்சு. போய் நான் குளிச்சுட்டு இப்போ வந்துட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹர்ஸ் வந்து ஸ்கூல் விட்டு வந்துடுவான். அதனால் ஹர்ஸுக்கு வந்து பால் காய்ச்சிட்டு சின்ன தம்பிக்கு வந்து எந்திரிச்சோன்னே தம்பி வந்து தூங்குறாரு தொட்டியில். தம்பி எந்திரிச்சோடனே தம்பிக்கு வந்து ஆப்பிள் பியூரி கொடுக்குறதுக்காக ஆப்பிள் வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம வந்து ஹர்ஸ் வர்றதுக்குள்ளே கடகடன்னு எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பால் பாக்கெட்டும் ஆப்பிளும் எடுத்து நான் வந்து ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா பால் பாக்கெட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து காலியாகிடுச்சு. அவங்க அப்பா இருக்கும்போது பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்துட்டு போனாங்க, அது காலியாகிடுச்சு. இனிமேல் வந்து நெக்ஸ்ட் வந்து வாங்கணும். நாளைக்கு வந்து அவங்க அப்பா வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் போய் எல்லாமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்க வேண்டியது, அது எல்லாமே வாங்கிட்டு தீபாவளி பர்ச்சேசிங்லாம் இனிமேல் தான் போகணும். பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இட்லி குக்கரில் வந்து தண்ணி ஆல்ரெடி நான் கொதிக்க வச்சுட்டேன். ஆப்பிள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவுமே வந்து நான் இட்லி குக்கரில் வச்சேன்னா சைட் பை சைடு அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கோம். நான் ஈவினிங் போல் தான் தம்பிக்கு இது கொடுத்துட்ருக்கேன். தம்பி தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் தம்பிக்கு வந்து குளிக்க வச்சுட்டு நான் வந்து இந்த பியூரி வந்து ஊட்டி விட்டுருவேன். அதனால் அது ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹர்ஸ் வந்தோடனே காஃபி கேட்பான். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பால் காய்ச்சி வச்சுட்டோன்னா தம்பி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பால் வந்து ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பக்கம் பாலுமே வச்சுட்டேன். பாலுமே பொங்கி வந்துருச்சு. அதனால் அடுப்பை வந்து சிம்மில் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த கேப்பில் வீடு வந்து கூட்டி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு அடுப்பையுமே வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டு நான் பால் மூடி வச்சுட்டேன் அப்படின்னா தம்பி வர்ற நேரத்துக்கு ஆற்றி கொடுக்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா தம்பியுமே தூங்கி எந்திரிச்சிட்டான். பார்த்திங்கன்னா கலை வந்து தூங்கி எந்திரிச்சிட்டாரு. நம்ம வந்து ஹர்ஸ் வேன் வந்துடும். நம்ம வந்து ஹர்ஸை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம். வேனுன்னு சொல்கிற யாபத்திலே இருக்கேன். ஓம்னி வந்துடும். நம்ம போய் ஹர்ஸை கூட்டிகிட்டு வந்துடலாமா? பார்த்திங்கன்னா ஹர்ஸுக்கு நம்ம வீட்டுக்கிட்டே வந்துருச்சு வேனு. நம்ம வீடு வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் இருக்குது. போய் இறக்க போகும்போதே பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்மா வேனில் எல்லாரையும் போட்டு அடிக்கிறாமா அப்படின்னு. எல்லாரையும் கம்ப்ளைண்ட் அடிக்கிறான்ட்டு தான் கம்ப்ளைண்ட் இருக்குது. ஓடி பண்ணணும் இழைக்குது. தம்பியை கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமா தம்பிக்கு வந்து நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு தம்பி வந்து ஒரு பக்கமாக விளாண்டுட்டு இருந்தான். அண்ணனும் தம்பியும் பார்த்திங்கன்னா வந்தோடனே பார்த்திங்கன்னா ஒளிஞ்சு பிடிச்சி விளாடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆளுக்கு ஒரு துப்பாக்கி வச்சுட்டு விளாடுவாங்க. அப்படி இல்லைன்னா வண்டி எடுத்துகிட்டு ஆளுக்கு ஒரு வண்டியில் உட்காந்துட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் வந்து குட்டி தம்பி பார்த்திங்கன்னா ஹர்ஸு கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு தான் விருப்பப்படுறான். ஆனால் ஹர்ஸுக்கு வந்து இன்னும் அதுவுமே தெரியலை. அது எப்படி சொல்கிறது தெரிலனா 2 பேருமே விளையாடுறதுக்கு இது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ முன்னை விட இப்போ ரொம்பவே 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டாங்க. அண்ணனும் தம்பியும் ஸ்கூல் விட்டு வந்தோடனே பார்த்திங்கன்னா ஹர்ஸு தம்பி எங்கே அப்படின்னு தான் வருவாங்க. நான் தம்பியை வித்தாச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஹர்ஸு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்னையை போட்டு அடிப்பான். இப்போ வந்து அண்ணன் ஸ்கூலுக்கு போன அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி வந்து ரொம்பவே தேட ஆரம்பிக்கிறான். எங்கெங்கெல்லாம் விளையாடுவாங்களாம் ஒளியிற இடத்துலலாம் போய் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு போய் தேட ஆரம்பிக்கிறான். ட்ரோலியாக பார்த்திங்கன்னா ஹர்ஸுக்கு வந்து காஃபி ஆற்றி கொடுத்துட்டு அவர் குடிச்சிட்டு உட்காந்து விளாண்டுட்ருக்காரு. நான் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து ஆப்பிள் பியூரி ரெடி பண்ணியிருந்தேன் பார்த்திங்களா, அதை ஊட்டிகிட்டே தம்பி கூட பேசிகிட்டே பார்த்திங்கன்னா 3 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டே வந்து நல்லா சூப்பராக போச்சு. ஹர்ஸ் வந்து ஸ்கூலில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருந்தான். சரிப்பான்னு சொல்லி எல்லாமே கேட்டுட்டு ஹர்ஸை வந்து உள்ளே டிவி போட்டு நான் உட்கார வச்சுட்டேன். உட்கார வச்ச கேப்பில் தம்பி ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போன லஞ்ச் பாக்ஸ் அப்புறம் வந்து தம்பிக்கு ஆப்பிள் வச்சது எல்லாமே கலந்தது. சரி அதை கையோடு வந்து நம்ம கழுவி போட்டோம்னா நம்மளுக்கு வேலை வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது எல்லாத்தையுமே எடுத்து நான் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வேலையை வந்து அப்பப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு மைண்டில் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நம்ம வேலை பார்க்கலாம். இந்த வேலைன்னு மொத்தமாக இழுத்து போட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கே டென்ஷன் ஆகும்.
அந்த அந்த டே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு மைண்ட் ஏதோ இது பண்ணிகிட்டே இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து எல்லா வேலையுமே பார்த்துருவேன். ஹர்ஷ் என்ன பண்ணிகிட்டு இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, மழை தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இதில் அவனோட காரு பொம்மை எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து போட்டு குளிக்க வைக்கிறேன் கழுவுன்ற பேரில் வந்து என்னை டென்ஷன் ஏற்றிட்டு இருந்தான். ஹர்ஷை வந்து கத்திக்கிட்டே சத்தம் போட்டுட்டே தான் பார்த்திங்கன்னா நான் பாத்திரம் வந்து விளக்கிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆக்கி விட்டுட்டான். தண்ணியெல்லாம் அள்ளி நாய் மேலே ஊற்ற ஆரம்பிச்சிட்டான். அதோட சரின்னு சொல்லிவிட்டு நான் எந்திரிச்சு போய் தம்பியை வந்து உள்ளே உட்கார வச்சுட்டு தண்ணி எல்லாத்தையுமே இங்கனைக்குள்ளே இருந்தால் தானே நீ எல்லாம் இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாத்தையும் எடுத்து நான் வந்து உள்ளே சைடில் பாத்ரூமில் எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுட்டு நான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி உள்ளே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹர்ஷுக்கு வந்து ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துகிட்டு வந்து உட்கார்றா அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க, டேபிளை பார்த்துட்டு ஆளுக்கு 2 காரை தூக்கிட்டு வந்து உட்காந்து காரில் வச்சு விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. பார்த்திங்களா, குட்டி வாண்டு கூட கார் ஓட்டுது. அது அண்ணன் கூட சேர்ந்து விளையாடுறதுக்கு தான் நினைக்கிறான். ஆனால் ஹர்ஷு ஒரு சில நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து விளையாடுறதுக்கு கார் கொடுப்பான், திங்ஸ் ஏதாவது விளையாட. ஒரு சிலத்துக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே அவனுக்கு கொடுக்க மாட்டான். அவன் கையில் என்ன வச்சுருக்கானோ அதை அப்புவான். ஆனால் இவன் கத்துவான் கடந்து கேட்டு. ஆனால் ஹர்ஷு வந்து கொடுக்க மாட்டான். நான் அப்பி கொடுத்தா ஹர்ஷு ஒரு பக்கம் அழுவான், அது ஹர்ஷு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் 2 ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா 2 பேரும் 2க்குமே சண்டை போகிறானுங்க. ஹர்ஷு வந்து 2மே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறான். என் வீட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ஹர்ஷை வந்து ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு உட்கார வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் தான் கொடுத்துருந்தாங்க தம்பிக்கு. நேற்று வந்து மேக்ஸ் எழுதினார். எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கேயும் ஜேயும் போட சொல்லியிருந்தாங்க. அதுதான் தம்பி வந்து போட்டுட்டு இருந்தான். இப்போ வந்து நான் எப்போவுமே கையை பிடிச்சி தான் சொல்லி கொடுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வந்து என்னைய நீ எழுதாத நான் எழுதுகிறேன் பார்த்திங்களா, நோ அவங்களா எழுதுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிப்பா தம்பி நீனா எழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை எழுத வச்சுட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கலை அந்த டேபிளை பிடிச்சி இழுத்துட்டே உட்காந்துட்டு இருந்தான். 2 பேரையும் வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவனை பார்க்குறதா அவனை பார்க்குறதானே தெரியல. ஹர்ஷு ஸ்கூல் விட்டு வந்தோன்னு பார்த்திங்கன்னா தூக்கம் வருதுன்னு வேற சொல்லிட்டு வந்திருந்தான். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு சீக்கிரம் ஹோம்ஒர்க்கை முடித்து சாப்பிட வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேலை முடிஞ்சிச்சு, அவன் பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து முன்னாடி உள்ளது அவன் எழுதாமையே போட்டுருப்பா போல். இன்றைக்கி தான் நோட் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அதனால் சரி இதையும் நீ கையோடு எழுதியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் தம்பி வந்து அழகாக எழுத வச்சுட்டேன். அவனும் வந்து எழுதிடுவான். தம்பி வந்து இப்போ எழுதுறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்றான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஹோம்ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு. ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தம்பி வந்து சாப்பாடு கேட்கவும் தம்பி உட்கார வச்சுட்டு நான் சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா, கலை வந்து எப்போவுமே வீட்டில் கந்த சஷ்டி கவசம் ஓடிச்சுன்னு வைங்களேன், தலைவர் வந்து மெய் மறந்து போயிடுவார். இப்போ மெய் மறந்து எது பார்த்துட்ருக்கான் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிவியில் வந்து கந்த சஷ்டி கவசம் தான் ஓடிட்டுருக்கு. அதை தான் வந்து மெய் மறந்து பார்த்துட்ருப்பான். அது முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அது கண்ணை சிமிட்டாமல் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பான். அது அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே மூழ்கிடுவார், பக்தியில் மூழ்கிற மாதிரி மூழ்கிடுவார். நான் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அது இந்த ட்விஸ்ட்டு தான். எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த கந்த சஷ்டி கவசம் ஓடும்போது பார்த்திங்கன்னா அது உட்காந்து பார்த்துட்டே ஆடிக்கிட்டே உட்காந்துட்ருப்பான். நான் அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா ஹர்ஷுக்கு தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்பிக்கு வந்து முட்டை தோசை தான் கேட்டிருந்தேன். அதனால் முட்டை தோசை ஊற்றி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை தோசை வந்து ரெடி பண்ணிட்டேன். கையோடு பார்த்திங்கன்னா நான் எனக்கும் தோசை ஊற்றி நானுமே சாப்பிட்ற போகிறேன். நெய் வாங்கிட்டு வந்திருந்தேன் பார்த்திங்களா, அந்த நெய் வச்சு தான் முட்டை தோசையில் நெய் சேர்த்து நான் தம்பிக்கு வந்து கொடுக்க போகிறேன். நெய் வந்து நல்ல மணமாக இருக்குது. ஆனால் தோசை இதில் ஊற்றும் போது பார்த்திங்கன்னா சுத்தமாக நெய்க்குள்ள வாடை எதுவுமே இல்லை, என்னன்னு ஒன்றுமே தெரியல. அதில் பார்த்திங்கன்னா முட்டை தோசை ஊற்றி தம்பிக்கு வந்து குட்டி குட்டியாக பிச்சு போட்டு நாட்டு சக்கரை வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா தம்பி வந்து அழகாக எடுத்து சாப்பிட்ருவான். இப்போ வந்து க்யூட்டாக தம்பி என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பாடு காஃபி ஏதாவது கொடுத்தோன்னா தேங்க்யூம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு வழியாக அவனுமே சாப்பிட்டா நானுமே சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.